கைகளை நீங்கள் விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு என்ன செய்கிறேன்? மறைக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், ஜெபம் எப்படி பண்றது? மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நிறைய நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் உங்கள் ஜெபங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போகிற ஜெபங்கள் நிறைய மனிதர்கள் செய்கிறது உண்டு. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது வீணாக போகுது. அதை யாருமே என்ன செய்யறதில்ல, கவனித்து அதற்காக ஜெபிப்பது கிடையாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கிற மனுஷர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் நிறைய ஜெபம் வீணா போகுதுன்றது எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்றது தெரியல. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறது, ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 65:2 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 65:2 வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டா, ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய பேர், நிறைய நாமங்கள் உண்டு. அதுல ஒரு நாமம், ஒரு பேர் அவருக்கு ஜெபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை கேட்கிறவர் அவர்தான். அது மட்டுமல்ல, ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தவரும் அவர்தான். ஜெபம் எப்படி பண்ணணும் என்பதை சொல்லி கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்போ ஜெபத்தை கேட்கிறவர் அவர் பேரு, ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தவர் அவர் தான், எப்படி ஜெபிக்கணும் சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அப்படிப்பட்டவர் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார்னா, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த ஜெபத்தை அவர் விரும்பலை. அந்த ஜெபத்தை அவர் விரும்பலை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு கீழே சொல்றாரு, உங்கள் கைகள் இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்குது? நிறைந்திருக்கிறது. அதாவது பாவத்தில் வாழ்ந்து கொண்டே ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபத்தில் வாழ்ந்துக்கிட்டே ஜெபிக்கிறது, பாவத்தில் வாழ்ந்து கொண்டே ஜெபிப்பது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு தேவ பயம் இல்லாமல், எப்பொழுதுமே அந்த பாவத்தில் துணிகரமாக வாழ்ந்து கொண்டு, கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாமல், தன்னை தாழ்த்தாமல், தேவனுக்கு நம்ம கணக்கு சொல்லணுமே, தேவன் ஒருவர் நம்மளை பார்க்கிறாரு அப்படின்ற ஒரு கரிசனை இல்லாமல் துணிகரமாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டு, ஆனாலும் ஜெபம் பண்ணா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி மனம் திரும்பாதவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல, கேட்கறதே கிடையாது. மனம் திரும்பாத ஜெபம். இது போல நிறைய ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேஸ்டாக போகுது. அதில் ஒரு ஜெபம் என்ன ஜெபம்னா, மனம் திரும்பாத ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் நம்ம இதை பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தை நீங்கள் வாசிங்க. 23ஆம் அதிகாரம் லூக்கா 39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். உங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். அது கீழே அடுத்தது அவன் இன்னொரு மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தோம், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, தேவனுக்கு, அதாவது சிலுவைக்கு போய் இப்ப சாக போறான். இந்த சூழ்நிலையில கூட அவன் என்ன பண்ணல, தேவனுக்கு பயப்படாம கேட்கிறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, என்னையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, உங்களையும் காப்பாத்திக்கங்க, எங்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற கல்லன் சொல்றா, இந்த நிலைமைக்கு கூட நீ இன்னும் திருந்தலையா? இவ்வளோ தூரம் நீ அடிபட்ட பிறகு இன்னும்
நீ திருந்தலையா அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். கொஞ்சம் கூட நீ தேவனுக்கு பயப்படாமல் பேசுகிற அப்படி என்று சொல்லி நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவரோ ஒரு குற்றத்தையும் செய்யாமல் அவர் தண்டிக்கப்படுறாரு. இந்த நிலைமையில கூட நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி கேட்டுட்டு இவன் என்ன சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவனை பார்த்ததை என்ன பண்ணாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. அப்போ இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த இன்னொரு கள்ளனுடைய ஜெபம் என்ன பண்ணல, கேட்கப்படல. அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளலை. என்ன காரணம், மனம் திரும்பல. அடிப்பட்டும் மனம் திரும்பல, சிலுவைக்கு போயும் மனம் திரும்பல. என்ன வியாதி வந்தாலும் மனம் திரும்பாமல் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் மனம் திரும்பாம அந்த திமிரு பேச்சையே பேசிக்கிட்டு இருந்தா அந்த ஜெபம் என்ன பண்றது இல்லை, கேட்கப்படுறது கிடையாது. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் அதை என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன்னா உன் கை மிகுதியான ரத்தத்தை சிந்திருக்கிறது, நீ இன்னும் துணிகரமாக இருக்கிற, இன்னும் துன்மார்க்கத்தில் நீ துணிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல, கேட்கறது கிடையாது. அப்போ முதலாவது மனம் திரும்பாதவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல, கேட்கறது கிடையாது. ஹல்லேலூயா. சில பேர் பாவத்தில் வாழ்வாங்க, ஆனாலும் ஜெபம் பண்ணாலும் கூட அவங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும், அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அவங்க தன்னை தாழ்த்துவாங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அந்த பயத்தோடு கூட ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பயந்து பயந்து சில பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், கேட்பார். ஏன்னா அந்த ஜெபத்தில் அவங்களுக்கு உண்மையிலே அந்த பாவத்தை அவங்க விரும்பி செய்யலை, அவங்க அதில் மாட்டிக்கிட்டு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க என்பதை ஆண்டவர் அறிந்து அவர்களுக்காக அந்த கிருபையை செய்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த மனிதனுடைய ஜெபத்தை, அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆனால் துணிகரமாக பாவத்தை செய்து கொண்டு இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அப்படி ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஜெபம் ஆனாலும் அந்த ஜெபம் என்ன ஆகும், வேஸ்ட்டாக தான் போகும். அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்பாத ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். அப்போ எந்த ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, நீதிமொழிகள் 15:8 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:8. எந்த ஜெபத்தை, யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்? துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ, செம்மையானவர்களுடைய ஜெபமோ, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு என்னவா இருக்கிறது, பிரியம். அதாவது மனம் திரும்பினவருடைய ஜெபம், மனம் திரும்பப்பட்டவருடைய ஜெபம், தேவனுக்கு பயப்படுவருடைய ஜெபம் அவருக்கு என்னவா இருக்கிறதா, பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. வீணாய் போகிற ஜெபத்துல ஒரு ஜெபம் என்ன ஜெபம், மனம் திரும்பாத ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஆகும், வேஸ்டா போகும். அது எங்க போகாது, பரலோகம் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்பாம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு, அது பரலோகம் போகாது. சரி, நம்முடைய வாழ்க்கையில ரெண்டாவது நம்ம வீணாக்குகிற ஜெபம், வீணாய் போகிற ஜெபம், நம்ம ஜெபம் பண்ணி வேஸ்டா போகுது, நம்முடைய ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்காம போகிற ஜெபம் என்ன ஜெபம் அப்படி என்பதை இன்னொரு வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது காரியம், மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23, 24. மார்க் 9, 22, 23, 24. இவைகளை கொல்லும்படிக்கு, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக கர்த்தரிடத்துல வந்திருக்கிறான். அவன் முன்னாடி என்ன சொல்லுவான்னா, என் மகனை ஒரு ஆவி பிடித்திருக்கிறது, அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அழகழிக்கிறது, அவனை கொல்லும்படிக்கு அடிக்கடி அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, அவனை குணமாக்கும்படி அந்த ஆவியை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவர்களால் என்ன செய்யல, கூடாமல் போயிற்று என்று சொல்லுவான். இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்னா, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு செய்து எங்களை உதவி செய்ய வேண்டும், மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். என்ன கேட்குறான், ஏதாகிலும் செய்யுங்க
அப்படின்னு கேட்கிறான். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எங்கள் மேல் மனதிறங்கி எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அதுக்கு முன்னாடி வசனம், ஏதாகிலும் நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால், என்ன சொல்ற பாருங்க, நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. ஏதாகிலும் செய்ய கூடுமானால் செய்யுங்கன்றான். அவர் இது செய்வார்ன்றது அவன் என்ன பண்ணல, அவன் தீர்மானிக்கல, விசுவாசிக்கல. ஏதாகிலும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, செய்ய கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம், செய்ய முடிந்தால் செய்யுங்கன்றான். அல்லேலூயா. ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு போய் ஒரு வண்டியை நிறுத்தி, இந்த வண்டி ஏதாகிலும் தேருமா, ஏதாகிலும் சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் கொண்டு போய் கர்த்தர்கிட்ட என்ன கேட்குறான், ஏதாகிலும் செய்ய முடிந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடியுமானால் அப்படின்னு அர்த்தம். இவன் என்ன சொன்னா, ஏதாகிலும் செய்ய முடியுமானால் அப்படின்னு இவன் சொன்னான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசிக்க முடிந்தால் ஆகும்ன்றாரு. அல்லேலூயா. அப்ப என்ன, அவன் விசுவாசிக்காமலே கேட்டுக்கிறான், விசுவாசிக்காமலே கர்த்தர்கிட்ட வந்திருக்கிறான். ஒரு பையனை கூட்டிட்டு விசுவாசம் இல்லை, அவனை பார்த்து அதுக்கு முன்னாடி வசனத்துல சொல்லியிருப்பாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் உங்களிடத்துல நான் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லாமலே ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண கூட்டிட்டு வந்திருப்பான். கூட்டிட்டு வந்து ஏதாகிலும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க என்று சொல்லுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வேஸ்டா போகிற ரெண்டாவது ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டா, விசுவாசம் இல்லாத ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் எல்லா பிரச்சனைக்காகவும், எல்லா வியாதிகளுக்காகவும், எல்லா சூழ்நிலைக்காகவும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், விசுவாசம் இல்லாமலே ஜெபம் பண்ணின்னு இருக்காங்க. எங்கே மாறப்போகுது, அதெல்லாம் எங்கே நடக்க போகுது, நானும் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், நானும் எவ்வளோ நாளாக தான் ஜெபம் பண்ணுறேன், நானும் அழுது ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் மாற மாட்டேங்குதே, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. என்ன காரணம், விசுவாசம் இல்லாத ஜெபம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஜெபம், சந்தேகத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், அவிசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், அது எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அது என்ன ஆகும், வேஸ்டாக தான் போகும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணி என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. முதலாவது நம்ம ஜெபிக்கும் பொழுதே ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கும் முதலாவது நம்மளுடைய ஜெபத்தை கவனிக்கணும். முதல்ல நம்ம விசுவாசித்து ஜெபிக்கிறோமா, இல்லை சும்மா கடமைக்காக ஜெபிக்கிற? ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நீ ஆராய்ந்து பார்க்கணும். ஜெபிக்க போகிறனோடனே போயிட்டு முழங்கால் பாடிட்டு நம்ம பாட்டில் ஜெபம் பண்ணுறதில்ல. முதலாவது அந்த ஜெபத்தை ஜெபிக்கிற நாம அந்த ஜெபத்தை ஜெபிக்கிற போது விசுவாசிக்கிறோமா, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த தேவைக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த குடும்ப பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த வியாதிக்காக ஜெபிக்கிறோமோ, அந்த ஜெபம் அது கர்த்தர் கேட்பாரு, இந்த வியாதி சரியாகும் அப்படின்னு விசுவாசித்து ஜெபிக்கிறோமா, இல்லை கடமைக்காக ஒரு ஜெபம் பண்ணுறோமா? இந்த ஜெபத்தை நான் ஏறெடுத்தா கர்த்தர் இந்த பிரச்சனையை மாற்றுவாரு, என் ஜெபத்துக்கு அவர் கேட்பாரு, என் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுப்பாரு. ஜெபத்தை கேட்கிறவர், அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவர், அவர் என் ஜெபத்தை தள்ள மாட்டாரு அப்படி என்று சொல்லி அதை முதல்ல தீர்மானித்து ஆராய்ந்து பார்த்து போய் முதல்ல ஜெபிக்கிறோமா, இல்லை நம்ம பாட்டில் ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் சொன்னா ஒரு விசுவாசம் இல்லாத ஜெபம் கர்த்தர் என்ன செய்யறதில்ல, கேட்பது கிடையாது. அல்லேலூயா. அந்த ஜெபம் அப்படி பண்ணாலும் கூட அது என்னதான் ஆகும், வேஸ்டாக தான் போகும். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து பரலோகத்தில் கொட்டிக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் பரலோகம் ஏற்றுக்கொள்றது கிடையாது. எந்த ஜெபம் பரலோகம் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் என்ன செய்வார், பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார். அதனால தான் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கூட அவன் கருத்தாய் ஜெபித்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் கருத்தாய் ஜெபித்தானாம். நம்மை போல அவனும் பாடுள்ளவன் தான், அவனுக்கும் பிரச்சனை நிறையா இருக்குது தான், அவனுக்கும் நிறைய பாடுகள் உண்டு. ஆனாலும் அந்த ஜெபத்தை அவன் எப்படி ஜெபிக்கிறான்னா கருத்தாய் ஜெபித்தான். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு,
என் ஜெபத்தை அவர் அசட்டை பண்ண மாட்டாரு, என் ஜெபத்தை அவர் கேளாதவர் போல இருக்க மாட்டாரு, என் ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் கொடுப்பாரு. ஏன்னா ஜெபிக்க சொன்னவரே யார் தான்? கர்த்தர் தான். அப்போ என் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமா எனக்கு ஏற்ற வேளையில பதில் கொடுப்பாரு, அதனால நான் என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கையில அநேகர் ஜெபிக்கிற ஜெபத்துல வீணாய் போகிற ரெண்டாவது ஜெபம் என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? விசுவாசம் இல்லாத ஜெபம். ஹல்லேலூயா. அடுத்ததா வேஸ்டா போகிற இன்னொரு ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 10:40. மார்த்தாளே 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 மார்த்தாளோ மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. இயேசுவை மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு வீட்டு வேலை கவனிக்கிறாங்க. மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இவன் மார்த்தாள் வசனத்தை கேட்கல. அவங்க எங்கேயோ இருந்து ஓடி வந்து, ஆண்டவரே நான் தனியாக வேலை செய்கிறேன், நான் ஒண்டியாக கஷ்டப்படுறேன், என் சகோதரி என்னை விட்டுட்டு வந்துட்டா, அவளும் வந்து உங்கள் கூட உட்காந்துட்டு இருக்கிறா, அதனால் வந்து என் கூட வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி அவளுக்கு நீங்களாவது சொல்லக்கூடாதா அப்படி சொல்லி ஆண்டவர் இடத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அப்படி என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவளுடைய வேண்டுதலையும் அவளுடைய விண்ணப்பங்களையும் அவளுடைய ஜபங்களையும் கர்த்தர் என்ன செய்யல? அங்கீகரிக்கல, ஏற்றுக்கொள்ளல. யாருக்கு தான் சப்போர்ட் பண்றாரு? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு தான் இயேசு சப்போர்ட் பண்றாரு, இயேசு பரிந்துரைக்கிறாரு. மார்த்தாளுக்கு என்ன செய்யல? அவர் பரிந்துரை செய்யவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இதைத்தான் நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்கிறது. 28:9. நீதிமொழிகள் 28:9 வாசிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமோ அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு என்னவா இருக்கிறதா? அருவருப்பா இருக்கிறது. மூன்றாவது வேஸ்டா போகிற ஜெபம் என்ன ஜெபம் அப்படின்னா, வேதத்தை கேட்காம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது. என்னது? இப்ப வேதத்தை கேட்குறீங்களா? இப்போ உங்களுக்கு வேதம் தான் சொல்லி கொடுக்குறேன், வேதத்தை கேட்குறீங்களா? அல்லேலூயா. இந்த வேதத்தை கேட்காம, வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை கவனிக்காம, வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை போதிக்கிறவைகளை கேட்காம, பிரசங்கம் பண்றதை கேட்காம, வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கேட்காம, வேதம் சொல்லப்படுகிற புத்திமதியை கேட்காம, வேதம் காண்பிக்கிற சத்தியத்தையும் வழிகாட்டுதலையும் காண்பிக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஜெபம் கர்த்தருக்கு என்னவா இருக்கிறது? அருவருப்பா இருக்கிறது. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. அப்போ வேதத்தை கேட்காம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு என்று சொன்னால் வேதத்தை கேட்கணும், வேதத்தை நல்லா கவனிக்கணும். வேதத்தை நல்லா ஒன்று படிக்க தெரிஞ்சால் படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லை படிக்க தெரியலன்னா பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நல்லா கவனித்து ஆண்டவர் என்னென்னலாம் சொல்கிறாரு,
ஒவ்வொரு வாரமும் சபையில் என்ன போதிக்கிறாரு, என்ன சொல்லி கொடுக்குறாரு, என்ன கற்றுக் கொடுத்தாரு, கர்த்தர் இந்த வாரத்தில் என்ன நமக்கு பேசினாரு என்பதை குறித்து, வேதத்தை குறித்து நன்றாய் கவனித்து அதை கேட்டு அதன்படி நம்ம போய் செய்யும்போது தான் அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்வார். நீ வேதத்தை சொன்னால் கவனிக்கவே மாட்டேன். சில பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் என்ன பண்ணுறதில்ல, பிடிக்கிறதே கிடையாது. பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிறது, பிரசங்கம் பண்ணும்போது விளையாடுறது, பிரசங்கம் பண்ணும்போது பேசுறது, பிரசங்கம் பண்ணும்போது செல்லை தூக்கின்னு வெளியில் போகிறது, பிரசங்கம் பண்ணும்போது ஏதாகிலும் கதை பேசுறது, ஜாலியாக சிரிக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சுட்டு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நீ வீட்டில் போய் ஜெபம் பண்ண அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்பாருன்றியா? கேட்க மாட்டார். ஏன்னா உன் நடவடிக்கை எங்கே தெரியுது, சபையில் தெரியுது. சபையில் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நீ கொஞ்சம் கூட உட்காரல. சபையில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் கூட அதை நீ கவனிக்கல. அதுக்கு நடுங்கல. ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் என்ன செய்கிறேன், நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு நீ நடுங்கல, அதை காது கொடுத்து கேட்கல, அதுக்கு செவி கொடுக்கல, அதுக்கு உன்னை தாழ்த்தல, அதை நீ ஏற்றுக்கொள்ளல, அதை கவனிக்கவும் இல்லை. ஆனால் கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நீ வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்னு நீ நினைக்கிற. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அப்போ உன் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீ கருத்தா வேதத்தை கேட்கணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும், வேதம் சொல்லுகிற சத்தியத்துக்கு உன்னை தாழ்த்தணும், உன்னை செவி கொடுக்கணும். வேதம் சொல்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வசனத்தை பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. அல்லேலூயா. வீடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஊழியத்துக்கு போகும்போது வீடுகளுக்கு போனோம்னு சொன்னால் அந்த வீட்டில் போயிட்டு வசனம் சொல்ல உட்காந்தோம்னா, பாஸ்டர் டைம் ஆயிடுச்சு ஜெபம் மட்டும் பண்ணிடுங்க பாஸ்டர்ன்றாங்க. எத்தனை வீட்டில் அப்படி சொல்லிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை விசுவாசி அப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போனோம்னா அவங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகளை சொல்லி ஜெபம் பண்ணலாம், கர்த்தருடைய வசனத்தை ஒன்று போதிச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும், அந்த பிரச்சனைக்கு ஒரு வசனத்தை சொல்லி காண்பிக்கணும், ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி பைபிள் எடுங்க வசனம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் ஆயிடுச்சு பாஸ்டர் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, சில பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வரும்போதே ஜெபம் மட்டும் பண்ணிடுங்க, நாங்கள் போயிடுறோம், வெளியில் வேலைக்கு போகிறோம், பிரசங்கம் கேட்குறதுலாம் வரல. வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, காணிக்கை போட்டு ஜெபம் மட்டும் பண்ணி போயிடுவாங்க. ஊருக்கு போகிறேன், நான் அங்கே போகணும், இங்கே போகணும், அதனால் எனக்கு ஜெபம் மட்டும் பண்ணிட்டேங்க. அவங்களுக்கு வசனம் தேவையில்லை, பிரசங்கம் தேவையில்லை, சத்தியம் தேவையில்லை, ஆனால் என்ன தேவை, ஜெபம் மட்டும் தேவை. அப்போ இவங்க வசனத்தை வெறுத்து வசனத்தை விரும்பாமல் போய் வீடுகளில் இவங்க பிரச்சனை நேரத்தில் ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த வேதத்தை கேளாத அவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ வேதத்தை கேட்காம ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஜெபமும் அது வேஸ்ட்டாக தான் போய்விடும். அல்லேலூயா. அதனால தான் என்ன செய்யணும்னா வேதத்தை நல்லா கவனிக்கணும். உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும் அப்படின்னா நீ நல்லா என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நல்ல செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது செல்லை வச்சு நோண்டக்கூடாது, கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது சிரிக்கக்கூடாது, கர்த்தருடைய வசனம் பேசும்போது எழுந்து வெளியில் போகக்கூடாது, கர்த்தருடைய வசனம் பேசும்போது மற்ற காரியங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, குழந்தைங்களை வச்சுக்கின்னு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தருடைய வசனம் பேசும்போது எந்த இடரலும் இல்லாதபடி, எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உன் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார், மதிப்பார், உன் ஜெபத்தை மதிப்பார், உன் ஜெபத்தை கேட்பார், உன் கண்ணீரை கண்டு உனக்கு அவர் பதில் செய்வார். நீ கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது அதை அசட்டை பண்ணி அதை உதாசீனப்படுத்தி அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நீயும் கேட்காம மற்றவங்களையும் கேட்க விடாமல் அதை உதாசீனப்படுத்தி நீ நடந்து கொண்டு நீ பிரச்சனை வரும்போது வீடுகளில் போய் ஜெபம் பண்ணனா உன் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். அப்போ அந்த ஜெபம் என்ன ஆகும், வேஸ்ட்டாக போயிடும். அல்லேலூயா. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்போ மூன்றாவதான காரியம், முதல் காரியம் மனம் திரும்பாதவனுடைய ஜெபமும் என்ன ஆகும், வேஸ்ட்டாக போயிடும். மனம் திரும்பாமலே ஜெபம் பண்ணிட்டேன்னா அந்த ஜெபம் என்ன ஆகிடும், எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணலாம் அந்த ஜெபம் வேஸ்ட்டாக போகும். கொஞ்சமாவது தேவனுக்கு பயந்து ஜெபிக்கணும், கொஞ்சமாவது பாவத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கணும், பாவத்தை விட்டு விலகணும்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு அதற்கு ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ரெண்டாவது ஜெபம் என்னது, விசுவாசம் இல்லாத ஜெபம்
வேஸ்டா போயிடும். ஆண்டவர்கிட்ட நீ ஜெபிக்க வரனாலே விசுவாசம் இல்லாம வரக்கூடாது, விசுவாசத்தோடு தான் ஜெபிக்க வரணும். நீ முழங்கால் படியிட ஆரம்பிச்சாலே வீடுகள்லையோ சர்ச்சிலையோ மற்ற எந்த இடத்துலையோ நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறாய்னா முதல்ல என்ன செய்யணும்? உன்னை செக் பண்ணிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்தை, நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நான் விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தர் இதை கேட்பாரு அப்படி நான் முதல்ல நம்புறேனா, அந்த நம்பிக்கை எனக்குள்ள காணப்படுகிறதா, அதை முதல்ல நம்மை நாம என்ன பண்ணிக்கணும்? பரிசோதித்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்மை நாம நிதானித்து அறிய வேண்டும். அப்போ எந்த காரியமும் இல்லாம விசுவாசம் இல்லாமல் போய் ஜெபம் பண்ண அந்த ஜெபம் என்ன ஆகிடும்? வேஸ்ட்டாக போயிடும். மூன்றாவது காரியம், வேதத்தை கேட்காம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் என்ன ஆகிடும்? வேஸ்ட்டாக போயிடும். அல்லேலூயா. நான்காவது காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். நான்காவது காரியம் வேதத்திலிருந்து தெரிந்து கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அதை வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது தாவீது உரியாவின் மனைவியாகிய பட்சேபாளை வைத்து கொண்டான். தாவீது உரியாவின் மனைவியாகிய பட்சேபாளை என்ன செய்தான்? வச்சுக்கிட்டான். அப்போ அவன் உரியா யுத்தத்தில் இருக்கும்போது உரியாவின் மனைவியோடு கூட தாவீது தொடர்பு கொண்டு அவள் கர்ப்பம் தரிச்சு அந்த கர்ப்பத்தின் மூலமா ஒரு குழந்தை உருவாயிடுச்சு. இப்போ இது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக உரியாவை என்ன செஞ்சுட்டான்? தாவீது கொன்று போட்டான். கொன்று போட்டவொடனே இப்போ அந்த குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்து இப்போ வளர்ந்துருச்சு. அந்த குழந்தை இப்போ ரொம்ப வியாதிப்பட்டு கிடக்கிறது. வியாதிப்பட்டு கேவலமாக கிடக்கிறதா. இப்போ அந்த குழந்தை சுகமடையணும், அந்த குழந்தை பிழைத்து கொள்ளணும் என்பதற்காக தாவீது என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். உபவாசித்து ஜெபிக்கிறான். எப்படி ஜெபம் பண்ணுறான்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறான். அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யல? கேட்கல. குழந்தைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, பிள்ளை இவனுடையது, மனைவி அவனுடையது. இது என்ன? இது எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? இவனுடைய மனைவியா இருந்து இவனுக்கு பிறந்த குழந்தையா இருந்து அந்த குழந்தைக்காக இவன் உபவாசித்து ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. இந்த பிள்ளை கர்ப்பம் தரிக்கும் போது இவள் யாருடைய மனைவியா இருந்தால்? இன்னொருத்தனுடைய மனைவியா இருக்கும்போது இவனுக்கு பிள்ளை பெற்றுக்கொண்டார். அப்போ இந்த சந்ததி கர்த்தருக்கு அருவருப்பான சந்ததி என்று சொல்லி அந்த பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணாரு? கொன்று போட்டாரு, சாகடிச்சு போட்டாரு. அது செத்து போனது. அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய அந்த பட்சேபாளை தன்னுடைய மனைவியா சேர்த்து கொண்ட பிறகு உரியா செத்து போனதுக்கு அப்புறம் அவளை தன்னுடைய மனைவியா ஏற்றுக்கொண்டு அடுத்ததா ஒரு பிள்ளை பிறந்தது. அவன் தான் சாலமோன். அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், அவனை ராஜாவாக்கினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபத்தை செய்தால் அந்த ஜெபம் என்ன ஆகும்? வேஸ்டா தான் போகும். இப்போ தாவீது அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி உபவாசிக்கிறான்ல, உபவாசித்து ஜெபம் பண்றான்ல, அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம். ஏன்னா மனைவி அவனுடையது, பிள்ளை இவனுடையது. இவனுடைய மனைவியா இருந்து இவனுடைய பிள்ளையா இருந்து அது வியாதிப்பட்டு அந்த பிள்ளைக்காக இவன் ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? பிரியமா ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் கொடுப்பாரு. ஆனா இப்போ வித்தியாசமா நடக்குது. அது அருவருப்பான சந்ததியாய் காணப்படுகிறது. மனைவி அவனுடையது, பிள்ளை இவனுடையது. அல்லேலூயா. ஆகினால இப்படிப்பட்ட கலாச்சாரம் இன்னைக்கு மருத்துவத்தில் ரொம்ப பிரபலமாக இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. தெரியுமா? எத்தனை பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்க? இப்படிப்பட்ட கலாச்சாரம் இன்னைக்கு பிரபலமாக நடந்து கொண்டு இருக்கு. எப்படி தெரியுமா? வாடகை தாய் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? வாடகை தாய் இவங்களுக்கு அந்த கருவை மட்டும் சுமந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. மனைவி வேறொருத்தவங்க, பிள்ளை இவங்களுடையது. ஆகினால இந்த மாதிரியான கலாச்சாரம் இன்றைக்கு நடைமுறையில் அது நியாயமாய் அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சந்ததிகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார், அதை அருவருக்கிறார். ஆகினால பிரியமில்லாத ஜபத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல? ஏற்றுக்கொள்றது கிடையாது, அதை அங்கீகரிப்பது கிடையாது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜபத்தை செஞ்சோம்னு சொன்னா அந்த ஜபமும் அது என்ன ஆகும்? வேஸ்டா போகும். அல்லேலூயா. ஒரு நாள் நான் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்.
சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போது ஒரு 3 பிள்ளைங்க வந்தாங்க. 3 பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க. அவங்க டைலரிங் கிளாஸுக்கு போயிட்டு வந்தாங்க. டைலரிங் கிளாஸுக்கு போயிட்டு வரும்போது சர்ச்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணின்னு போகலான்னு வந்தாங்க. சர்ச்சில் நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன் மதிய நேரம். அப்போது வந்து 3 பிள்ளைங்களும் எனக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குமா ஜெபம் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதில் ஒரு பிள்ளை சொல்லிச்சு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க நல்லா ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்ச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜெபம் பண்ணேன். இன்னொரு பிள்ளை கேட்டுச்சு, எங்கள் வீட்டில் நிறைய கடன் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, வீடு கட்டணும் கடன் இருக்குது அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அதுக்காக ஜெபம் பண்ணோம். இன்னொரு பிள்ளை கேட்டேன், எதுக்குமா ஜெபம் பண்ணணும், உனக்கு என்ன பற்றி எதுக்குமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அவர் என் கூட தான் என்ன பண்ணீங்க ஆண்டவர் சேர்த்து வைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. தாய் தகப்பனுக்கு தெரியாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் இவங்க விரும்புகிறாங்க, அது இவங்களுக்கு என்ன பண்ணப்படணும், ஆண்டவர் சேர்த்து வைக்கணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமானதா அப்படின்றத முதல்ல என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து ஜெபிக்கணும். இந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமில்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிரியமில்லாத ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. திருடின்னு வந்த பணம் தொலைஞ்சு போச்சு. என்னது? திருடிக்கிட்டு வந்த பணம் தொலைஞ்சு போச்சு. ஆண்டவரே இந்த பணம் எப்படியாவது எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா அதில் நான் தசம்பாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், சர்ச்சுக்கு நான் வந்து ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் அந்த பணம் திரும்ப வருமா? வராது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம். அல்லேலூயா. அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. அது மட்டுமல்ல, அநியாயத்தினால சம்பாதிக்கப்பட்டது போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார், கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அவருக்கு பிரியமில்லாத ஜெபம். உதாரணத்துக்கு சாராயம் விற்று அந்த காசு சம்பாரிச்சு அதில் ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஜெபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. அல்லேலூயா. அதாவது தவறான வழியில் வந்த வருமானத்தில் பிரச்சனை வந்து அதில் ஏதாகிலும் ஒன்று வாங்கியோ ஏதாகிலும் ஒன்று கிரையம் செலுத்தியோ அதுக்காக ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறோம்னா அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம். அந்த ஜெபத்தை அவர் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால வேதத்தை, அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம் செய்தால் அது என்ன ஆகும், வேஸ்டாய் போகும். அல்லேலூயா. சரி, அடுத்ததா 5வது வீணாய் போகிற ஜெபம், வேஸ்ட்டாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஜெபம், வேஸ்ட்டாக போகிற ஜெபம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11, 12. பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்ற மனுஷரை போல, இப்படிப்பட்டவர்களைப் போல இல்லை, இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு பரிசேயன் போயிட்டு தேவாலயத்தில் நின்று அவன் இப்படியாக ஜெபிக்கிற, ஆண்டவரே ஆயக்காரரை போல, அநியாயக்காரரை போல, பரிகாரரை போல, மற்ற மனுஷர்களை போல நான் கிடையாது, நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள், நான் ரொம்ப கரெக்டான ஆள், நான் ரொம்ப பரிசுத்தவான். ஏன் அப்படின்னா நான் வாரத்தில் 2 தரம் என்ன செய்கிறேன், உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், இப்படியெல்லாம் நான் சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இது என்ன ஜெபம் அப்படின்னா பெருமையாய் ஜெபிக்கிற ஜெபம். ஜெபம் பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபம், பெருமையாய் ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறது கிடையாது, ஏற்றுக்கொள்றது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பெருமைக்காக ஜெபம் பண்ணி அல்லது பெருமை வர வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணி, எப்படி ஒன்று ஏற்கனவே இருந்த காரியத்தை பெருமையாக சொல்லி ஜெபிக்கிறது, இன்னொரு ஜெபம் பெருமைக்காக ஜெபிக்கிறது, பெருமை கிடைக்கணும் என்பதற்காக ஜெபிக்கிறது. ஆண்டவரே
நான் மட்டும் அதில் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, நான் மட்டும் அதில் தாழ்ந்து போயிடக்கூடாது, நான் மட்டும் அசிங்கப்பட்டுடக்கூடாது அப்படி என்று சொல்லி மற்றவங்க முன்னாடி பெருமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில ஜெபங்களை ஏறெடுத்தால் அந்த ஜெபத்தையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்துக்கிறீங்களா? மற்றவங்க முன்னாடி பெருமையாக இருக்கணும் என்பதற்காக சில ஜெபத்தை பண்ணுவாங்க. பரிசேயன் அப்படி ஜெபம் பண்ணா, நம்ம ஜனங்க அப்படி ஜெபம் பண்ணுறது கிடையாது அநேகமா. ஆனால் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, மனுஷர்கள் முன்னாடி வெக்கப்பட்டுறக்கூடாது, சொந்த பந்தம் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க முன்னாடி பெருமையாக தன்னை காண்பிக்கணும், அவங்க முன்னாடி கெத்து காண்பிக்கணும், அவங்க முன்னாடி தன்னை உயர்த்தி காண்பிக்கணும், நம்ம ஒரு சாதாரண ஆள் இல்லை அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்படிப்பட்ட நோக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கூட கர்த்தர் என்ன செய்யறது கிடையாது, ஏற்றுக்கொள்றது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமையாக சாட்சி சொல்றது கர்த்தர் செய்த காரியம் தான், அதையே போய் பெருமையாக சாட்சி சொல்றது. இப்போ இவன் சொன்ன பெருமையெல்லாம் எந்த காரியம்? உலகத்தின் பெருமை கிடையாது, ஆவிக்குரிய பெருமை. சில மனுஷர்களுக்கு உலகத்தின் பெருமை, சில மனுஷர்களுக்கு ஆவிக்குரிய பெருமை. ஆகவே ரெண்டுமே என்னதான் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் தான். ரெண்டுமே பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே பெருமைக்காக ஜெபிக்கவும் கூடாது, பெருமையா ஜெபிக்கவும் கூடாது. அல்லேலூயா. எப்படி? பெருமையா ஜெபிக்கவும் கூடாது, பெருமைக்காக ஜெபிக்கவும், பெருமையின் நோக்கத்துக்காக ஜெபிக்கவும் கூடாது. கல்யாண விஷயத்துல நான் மட்டும் வெக்கப்பட்டுறக்கூடாது, காசு விஷயத்துல நான் மட்டும் வெக்கப்பட்டுறக்கூடாது. அவசியத்துக்காக ஜெபம் பண்ணு, அத்தியாவசியத்துக்காக ஜெபம் பண்ணு, சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணு. ஆனால் அவங்க முன்னாடி நான் பெருமையாக நிற்கணும், அவங்க முன்னாடி நான் பெருமையாக பேசப்படணும், அவங்க முன்னாடி நான் பெருமையாக காண்பிக்கணும், என் பெருமை குலைஞ்சிடக்கூடாது, என் பெருமைக்கு சிறுமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை எப்பொழுதும் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று சொந்த பந்தங்கள் மத்தியில், மற்றவர்கள் மத்தியில், ஜனங்கள் மத்தியில் தன்னை ஒரு பெரிய ஆளை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்றது கிடையாது. அந்த மாதிரி ஜெபங்களில் அது வேஸ்ட்டாக தான் போகும். அல்லேலூயா. சில பேர் கிடைச்சிருச்சுன்னா அதை பெருமையாக சாட்சி சொல்லுவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். சில பேருக்கு கர்த்தர் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்னா, இதை மட்டும் இவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா இவங்க பெருமையாக போய் சாட்சி சொல்லுவாங்க அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். அதனால அந்த ஜெபத்தில் அவங்க என்ன பண்ணுறாரு, கேட்காம விட்டுருவாரு. அல்லேலூயா. உன்னை தாழ்த்துகிற ஜெபம், நீ எந்த விஷயத்தில் உன்னை தாழ்த்துவே, எந்த விஷயத்தில் நீ பெருமையாக பேசுவே என்பது கர்த்தருக்கு தெரியும். அப்போ நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபங்களில் அந்த ஜெபங்களை என்ன செய்யப்படும், வேஸ்ட்டாக போய்விடும். அல்லேலூயா. ஆகியனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜெபங்கள் வீணாய் போகிறது. அதில் ஒரு 5 விதமான ஜெபங்களை இப்பொழுது நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது ஜெபம் என்னது? மனம் திரும்பாதவங்களுடைய ஜெபம் என்ன ஆகும், வேஸ்ட்டாக போகும். ரெண்டாவது ஜெபம் என்னது? விசுவாசம் இல்லாதவருடைய ஜெபம் என்ன ஆகும், விசுவாசம் இல்லாமல் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டாக தான் போகும். அடுத்தது மூன்றாவது ஜெபம் என்னது? வேதத்தை கேட்காமலே உன் இஷ்டத்துக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தனா அது சுய நீதி. அந்த ஜெபமும் என்ன ஆகிடும், வேஸ்ட்டாக போய்டும். அது அவருக்கு அருவருப்பாக மாறிவிடும். நான்காவது ஜெபம் என்னது? கர்த்தருக்கு பிரியமா நம்ம ஜெபிக்கிற ஜெபம், இது கர்த்தருக்கு பிரியமா அப்படின்றத முதல்ல ஆண்டவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும், அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஜெபம் ஃபெயிலியராக போகும், அது வேஸ்ட்டாக போகும். அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம் வேஸ்ட்டாக போகும். அடுத்தது பெருமையாக ஜெபிக்கிற ஜெபம், பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்னாகும், வேஸ்ட்டாக போகும். அதனால் ஜெபிக்கிற போது இந்த 5 காரியங்கள் நம்மிடத்தில் உண்டா அப்படின்றத பார்த்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறது மனம் திரும்பி ஜெபிக்கிறேன்னா, தேவனுக்கு பயந்து ஜெபிக்கிறேன்னா, இல்லை துணிகரத்தோடு இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதை கவனிக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் விசுவாசித்து ஜெபிக்கிறேன்னா, அல்லது விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறேன்னா, கடமைக்காக ஜெபிக்கிறேன்னா அதை கவனிக்கணும். மூன்றாவது, நான் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன்னா, அவருடைய வசனத்தின்படி ஜெபிக்கிறேன்னா, அவருடைய வசனத்தில் இதுக்கு இடம் உண்டா அப்படி என்பதை வேதத்தை கேட்டு அதன்படி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அடுத்தது ஜெபம்
நான் ஜெபிக்கிற ஜெபம் இது தேவனுக்கு பிரியமா, தேவன் இதை ஏற்றுக்கொள்வாரா, இதில் அவருக்கு பிரியமா இருக்கிறதா, அல்லது இது எனக்கு பிரியமா இல்லை கர்த்தருக்கு பிரியமா, அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 5வது காரியம், பெருமையாகவும் ஜெபிக்கக்கூடாது, பெருமைக்காகவும் ஜெபிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் என்ன ஆகும்? வேஸ்டாக போகும். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இப்படிப்பட்ட தேவையில்லாத ஜெபத்தை எல்லாம் பண்ணி, டைமை வேஸ்ட் பண்ணி, ஜெபத்தை வேஸ்ட் பண்ணி, கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலை என்று சொல்லி கர்த்தர் பேரில் என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்ல கூடாது. அல்லேலூயா.